இல்ல முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் அவங்களால செய்ய முடியற விஷயங்களை செஞ்சிருக்காங்கங்கிறது நோ தினேஷ் முட்டு கொடுக்காதீங்க தினேஷ், தவறு தினேஷ். நடைமுறையே சரியில்லையே, திமிரு பிடிச்ச பயவில்லையா இருக்குமோ? ஆசீர்வாத கிட்ட பேசுங்க தினேஷ், இது தவறு தினேஷ். முடிந்த அளவு இது என்ன நார்மலைஸ் பண்றீங்க? வேற அந்த கருமத்தை வேற இனக்கணக்கே அனுப்பி வைக்கிறீங்க என்ற அது இல்ல, நீ அனுபவித்தா போட மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் திருமிகு லூஸ் மோகன் அவர்கள். வணக்கம். என்ன அந்த பரதத்தனே தங்கமான பையன்னா ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. நேர்ல பார்த்து அவன் பைத்தியமா இல்லையான்னு நாம முடிவு பண்ணுவோம். ஆமா, அவன் விதிப்படி ஆகட்டு வா. முதன் முறையாக ஒரு ஓராண்டுக்கு பிறகு ஃபீல்டுக்கு வந்திருக்காரு, ஆர்ப்பாட்டத்துக்கு வந்திருக்காரு. த்ரிஷா கூட சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக பனையூரை விட்டு வெளில வந்த விஜய் அதுக்கப்புறம் இப்பதான் அஜித் குமார் லாக்அப் டெத்துக்காக ஆர்ப்பாட்டம் பண்ண வந்தாரு. ஒரு 3 நிமிஷம் பேசியிருக்காரு. நீங்க சாரி கேட்கலன்னா நாங்க சாரி கேட்க வைப்போம் சார். நன்றி. என்ன முடிச்சிட்டீங்க? என்ன முடிச்சிட்டீங்க? கஷ்டப்பட்டு 3 மணி நேரம் பர்மிஷன் வாங்கியிருக்க, 3 நிமிஷத்துல முடிச்சிருக்கீங்க. சும்மா வடக்கடை ஏதாவது போடுங்க வாயில. சும்மா எதுவுமே ரெடி பண்ண ரெடி பண்ண பேசினா எவ்வளவு பேசுறது? கொஞ்சம் தான் பேச முடியும். டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. 3 திருத்தங்கள் ஒரு பதில். நடிகர் விஜய்னு ஆரம்பிச்சீங்க, அவர் தலைவர் விஜய். இப்படி கண்ட கண்ட பயல்கள்லாம் வா தலைவா, வந்திரு தலைவா, போ தலைவா, பொந்துரு தலைவான்னு சொல்றதுனால தான் ஒரிஜினல் தலைவருக்கே மரியாதை இல்லாம போயிடுது. இனிமே தலைவான்னு உன் பண்ணி தலை பிஞ்சு போயிடும். ஒரு 3 நிமிஷம் மட்டும் தான் பேசணும் அப்படின்னு சொன்னீங்க. 10:30 மணிக்கு மேலதான் எங்க தொண்டர்களே வர விட்டாங்க. அதனால 11 மணியாக 1 நிமிடம் இருக்கும் பொழுது அத்தனை பேருடைய நேரத்தையும் குறைத்து நான் தான் முடிக்க சொன்னேன். அது சிச்சுவேஷனல் டிசிஷன். ஏதாவது பேசுறியா? வேணாம், ஜெராக்ஸ் போட்டவன் 2 காப்பியா போட்டான் பொழுது. சரி, தோசை போட்டு முடிச்சிடுறேன். இவ்வளவு தடைகள் போட்டோம், தலைவர் வராருன்னு கூட சொல்லாம இவ்வளவு பேர் கூடியது மிகப்பெரிய ஆர்கானிக்கா. கோட்டர கோல பிரியாணியும் கொடுக்காம 200 ரூபாய் காசு கொடுக்காம, கோட்டர கோல பிரியாணியும் கொடுக்காம 200 ரூபாய் காசு கொடுக்காம பெரும் திரளா இவ்வளவு தடைகளை தாண்டி கூடியது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு மாபெரும் வெற்றி. இது இங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். அங்க பாருங்க, சாத்தூர் சமஸ்தானா. மரத்து மேல ஏறாத, மரத்துல ஏறாத, இறங்கு. அடடே, அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு. தாவேக்கால நான் நம்பர் ஆஃப் தி லீடர் மாதிரி ஆகிறதுக்கு முடிவு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். தமிழ்நாடு அரசு தலைமை செயலகம், ரிப்பன் பில்டிங். ஆவாவோ கேக்கு வாங்க. கீழக்கிற பாயி. இது வந்து பாத்தீங்கன்னா சார், நீங்க ஒரு வன்முறையினாலோ மத்த ஒரு தீய சக்தியினாலோ இது நடக்கல. இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக நடந்ததுனால இந்த சேதாரம் நடைபெற்றிருக்குது. பஞ்சாப் சிங்கு கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. பொதுச் செயலாளர் அண்ணன் நானும் தொடங்கி வைக்கும் போது நீதி வேண்டும் நீதி வேண்டும் தான் அவர் நிறைய பேசினார். தோசை போட்டு முடிச்சிடுறேன். நீதி வேணும், நீதி வேணும், எல்லாருக்குமே நீதி வேணும். எல்லாருக்குமே நீதி வேணும். கொடுத்துருக்காங்க. பர்மிஷன் வேணும், பர்மிஷன் வேணும், எல்லாருக்கும் பர்மிஷன் வேணும். சோ எங்களுக்கு இதுல அரசியல் வேண்டும் என்பதை தாண்டி நீதி வேண்டும். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. இன்னும் மெச்சூர் பாலிடிக்ஸ் பண்றதுக்காக நாங்க வந்து தலைவர் வருவதை கூட சொல்லாம இன்னும் அவர் வராரா இல்லையான எவ்வளவு தூரம் அடம் பிடிச்சி அதிகமா எதிர்பார்க்க கேள்வி கேட்டது காவல்துறை நண்பர்கள் தான். அடம் பிடிச்சி கேள்வி கேட்டாங்கன்னு சொல்றீங்கன்னா அப்படி அதுக்கான தேவை இருக்கும். அப்புறம் நீங்க விஜய் அவர்கள் வரும்போது கூட உரிய பாதுகாப்பு காவல்துறை தரலன்னு அவங்களுக்கு எதிராகவும் பேசுறீங்க. கதை இப்படி போகுதா? இருங்க, வேற ஆளையெல்லாம் அப்புறம் கேட்கலாம் தம்பி. நான் கேட்டதுக்கு சொல்லிட்டு போங்க. எப்படி தெரியும் எனக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியாது, 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 தெரியாதா? தெரியும். வேண்டாம், தெரியும். தீவுத்திடல் பார்க்கிங்னு சொல்லிட்டு நைட்டு 11:30 மணி வரைக்கும் இல்ல சார், அறிக்கையில பார்த்தேன் தீவுத்திடல் போட்டீங்க, இல்ல மெரினா பீச்ல விடுங்கன்னு சொன்னது எங்களுக்கு புரியாதா? நடுராத்திரியில தான் மெரினா பீச்ல பார்க்கிங் சொன்னாங்க சார். பக்கத்துல நான் இருந்தேன் சார், நான் சாட்சி சார். உங்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அதற்கு முன்னாடி நாளே ட்வீட் போட்டிருக்கிறாரு. நீங்க என்ன இப்படி போர்ட்ரை பண்ணிடாதீங்க. அவங்க போர்ட்ரையல் எல்லாருக்கும் தெரியும். அவங்க சொன்னபடி மெரினா பீச்ல பார்க் பண்ண விடணும்ல, 8 கிலோமீட்டர் முன்னாடியே நிறுத்தினீங்க. கேட்கணும்ல, 8 கிலோமீட்டர் ஏன் நடக்க விட்டீங்க?
முதல்ல தீவுத்திடலில் இடம் கொடுத்தாங்க பார்க்கிங்க்கு. இப்போ மெரினாவில் கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் நடக்கணுன்ட்டு. சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு போர்டு வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் 24 குடும்பங்கள்ட்ட சாரி கேளுங்கன்னு பேசுறாரு. கையில ஒரு போர்டு ஒண்ணு இருக்கு, அவர் பேசுற கருத்து ஒண்ணு இருக்குங்கிற ஒரு விமர்சனமும் இருக்கு. அந்த ஜபராஜ் ஃபெனிக்ஸ் அந்த கேஸ்ல என்ன சார் சொன்னீங்க? ஜபராஜா அதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்க எம்பளத்தினாலே பரவாயில்ல. ஜபராஜா ஜெயராஜ் பேர் வரல கையில். சார் நீங்க வந்து அவங்கள்ட்ட சாரி கேக்குறீங்க, அது நல்ல விஷயம் தான், இல்லன்னு சொல்ல. அவங்கள்ட்ட மட்டும் சாரி கேட்காம எல்லார்கிட்டயும் சாரி கேளுங்க சார். அந்த 24 பேர்ட்டையும் சாரி கேளுங்க. என்ன ஒண்ணுமே புரியல. தலைவரியே இவனுங்க எல்லாம் தற்கூரி ஆகிட்டானுங்க. போர்டே சாரி வேணாம், இல்ல சாரி சொல்லு, சாரி தான் வேணும்னு இருக்கா இவ்வளவு பெரிய ஏற்பாட்டம். ஒண்ணுமே புரியல எனக்கு. படிப்பறிவே இல்லாம இருந்த ராசப்ப இன்னைக்கு பகுத்தறிவு சிந்தனையோட எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். என்ன நீதி கிடைக்கிறதுல தாமதம். முன்னாடியாக காவல்துறை அந்த யாரெல்லாம் பண்ணாங்களோ அந்த 5 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எஸ்பியை வந்து காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்திட்டாங்க. எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. டிரைவ் பண்ணிட்டு போனவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த அம்மாட்ட நேரா வந்து சிஎம்ஏ சாரி கேக்குறாரு. ஒரு சிபிஐக்கு உடனடியா மாத்திட்டாங்க. எல்லா விஷயங்களையும் பண்ணும்போது இந்த 6 விஷயம் பண்ணிருக்காங்கல்ல. எப்ப பார்த்தா 1 2 3 4 5 மாநில சுயாட்சியில் சிபிஐ சென்ட்ரல் ஏஜென்சி இன்வெஸ்டிகேஷன் மாநில சுயாட்சியில் வருமா? என் அறிவுக்கு தெரிஞ்சு கேட்கிறேன், வருமா? சரி அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை சார்ந்து ஒரு பிரச்சனையை வைக்கும் போது அது அவங்களுடைய கண்ட்ரோல்லயே விசாரிக்கணுங்கிறத தாண்டி வேற என் மேல குற்றம் இல்ல குற்றம் இருக்குன்னா கரெக்டான தண்டனை கொடுங்க இன்னொரு கட்டமைப்பிட்ட கொடுக்கறதுல என்ன தப்பு? இது உங்க பதில். நீங்க கேள்வி மாநில சுயாட்சிங்கிறது திமுகவுடைய ஃபவுண்டேஷன். இப்ப சமூக நீதி ஒரு ஃபவுண்டேஷன். எங்க பொதுச் செயலாளர் எங்களுடைய மாவட்ட செயலர் கல்லாணி பிரபு அந்த குடும்பத்தோட பேசுறாங்கன்றோன்னே அங்கேயே அமைச்சர் எல்லாருமே போனாங்க சார். உங்களுடைய கட்சி மட்டும்தான் போன மாதிரி நீங்க பேசுறது சரியான்னு தெரியல. கோரிக்கை ஆசீர்வாதம் சட்ட இந்த கேஸ் முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் அவங்களால செய்ய முடியற விஷயங்களை முட்டு கொடுக்காதீங்க தினேஷ், தவறு தினேஷ். ஆசீர்வாதம் கிட்ட பேசுங்க தினேஷ். பைத்தியக்கார பயிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு பாடு. எங்க முடிந்த அளவு அவங்க நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு ஹென்ரி டிஃபென்ஸ் சொல்றாருன்னு சொன்னேன் நான். சார் இந்த ஹென்ரி டிஃபென்ஸ் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா சரிங்க சார், இன்னொரு வார்த்தை சரிங்க சார் கேக்குறேன். பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? கேட்டது ஒண்ணு என்ன விஷயம்னா தாவேக்கா மட்டும் அதற்கான பதிலை சொல்ல அனுமதிங்க. தாவேக்கா சொல்வதற்கு பிறகு நீங்க அதற்கு எதிர்கேள்வி கேளுங்க. அந்த பதிலை முழுமையை செய்ய விடுங்க. மண்டையில 100 குண்டூசி குத்துற மாதிரி இருக்கு. எனக்கு ஸ்க்ரூ டிரைவரே குத்துற மாதிரி. மீதி 24 பேர் உட்கார்ந்திருக்க ஒருத்தர் பாதிக்கப்பட்டோம் நம்ம மேல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சோடனே சாரி கேட்கிறாருங்கும் போது அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஓகே தப்பு நடக்கிற விஷயங்களை சரி பண்றதுக்கு இந்த விஷயங்கள்லாம் எடுக்கணும்னு சொல்றதை தாண்டி சாரிமா மாடல்னு விமர்சிக்கிறது சரியான்னு கேட்கிறேன். அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணுமா பின்ன? அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணுமா பின்ன? அவன் வாயை அச்சு ஒடிங்க. வாய் பிரியா இருந்தா வாயில வந்தது எல்லாமே பேசுற நீ தினேஷ். சாரிமா மாடல் விமர்சிக்கிறது அவருடைய ஐயோ விமர்சனம் பெருசா உயிர் போறது பெருசா? தலைவரே நீங்க சொன்னது ஒன்றும் புரியல, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இந்த கேஸ் சாதாரண 8 அனதர் கேஸ் அல்ல. இதை ரிசர்ச் பண்ண போய் தான் பின்னாடி 24 ஜெய்பீம் கதைகள் இருக்கிறதே தெரியுது. இதை ரிசர்ச் பண்ண போய் தான் பின்னாடி 24 ஜெய்பீம் கதைகள் இருக்கிறதே தெரியுது. பட் என்னோட கேள்வி என்னன்னா, தமிழக வெற்றி கழகத்துல ஒன் ஆஃப் த நிர்வாகி வந்துட்டு தருமபுரி மாவட்டம் சேர்ந்த ஒரு நிர்வாகி போக்சோ கேஸ்ல வந்து கைது செஞ்சிருக்காங்க. அந்த சொல்ற உலகம் எப்படி நடக்கணும்? அடங்கி கிடக்கணுமா இல்லையாடா? இதுக்கு விஜய் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு? தமிழக வெற்றி கழகத்தின் மத்திய மாவட்ட செயலர் வந்து திரு செந்தில்குமார் அவர்கள் வந்து விபச்சார தொழில் செஞ்சதுக்காக வந்து கைது செஞ்சிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுற விஜய் சார் அவர்கள் வந்து விபச்சார தொழில் செய்யறவனுக்கு எல்லாம் வந்து நீங்க பொறுப்பு போட்டு கொடுத்துருக்கீங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க? மீ
ஆமாண்டா டபுள்டா. ஆமாண்டா டால்டா. ஆனா நீங்க பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசுறீங்க. அது எப்படி விஜய் சார்? உங்க கட்சியில இருக்கிற பெண்களுக்கு மட்டும் தான் நீங்க பாதுகாப்பு தருவீங்களா? நான் வந்து விஜய் சார் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க தலைவரா இருக்கிற போதே உங்க கட்சி நிர்வாகிகள் வந்து ஒருத்தர் போக்சோ வழக்கையும் ஒருத்தர் விபச்சார தொழில் செஞ்சு வந்துட்டு கைது செஞ்சிருக்காங்க. இப்போ நீங்க வந்து அதுக்கு பிரார்த்திச்சமா நீங்க உங்க தலைவர் பதவி நீங்க ராஜினாமா பண்ணுவீங்களா? ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் ராசா. கிரைம் அன்யூனிவர்சிட்டி கேஸ்ல எப்படி இண்டிவிஜுவல் கிரைமோ அதே மாதிரி உங்க கட்சி நிர்வாகி பண்ணது ஒரு இண்டிவிஜுவல் கிரைம். நீங்க ஆட்சியாளர்களை வந்து குறை சொல்றீங்க. அவங்க பண்ண தப்புக்கு நீங்க சார் ஆட்சியாளர்களை நீங்க வந்து அசிங்கப்படுத்துறீங்க. 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்கு. உங்க கட்சியை வளரணுன்றதுக்காக அடுத்த கட்சியை நீங்க அசிங்கப்படுத்துறது வந்து நியாயம் கிடையாது சார். நியாயப்பட்டா நீங்க உங்க தலைவர் பதவியை நீங்க ராஜினாமா பண்ணுங்க சார். உங்களை வச்சு ஊர்கா கூட போட முடியாது. இதை ரிசர்ச் பண்ண போய் தான் பின்னாடி 24 ஜெய்பீம் கதைகள் இருக்கிறதே தெரியுது. அப்புறம் 24 பேரு லாக்அப் டெத்ல இறந்திருக்காங்க, அதுக்கும் சாரி சொல்லுங்கன்னு ஒரு பேப்பரை தூக்கி தூக்கி காட்டிட்டு இருந்தாரு. அதுக்கான டேட்டாவை யாருங்க கொடுத்தா உங்களுக்கு? அப்படியே ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்ப. டேட்டாவை யாருங்க கொடுத்தா உங்களுக்கு? மாநில அரசா, மத்திய அரசா? எவனோ Facebookல போட்டதை எடுத்துட்டு வந்து அபிஷியல் கூட்டத்துல பேசியிருக்காரு இந்த தற்குறி விஜய். பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு. அப்புறம் ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்க சிபிஐக்கு ஒப்படைக்கும் போது நம்ம போலீஸுக்கு திராணி இல்லையான்னு கேட்ட ஸ்டாலின் அவர்களே அஜித்குமார் வழக்க ஏன் சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு இந்த விஜய். ஆனா அடுத்த நிமிஷமே முக ஸ்டாலின் அவர்கள் அப்போ என்ன ட்வீட் போட்டிருந்தாருன்னு வெளியே வந்துடுச்சு. அதுல ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கையும் சிபிஐக்கு மாத்த சொல்லிதான் கேட்டிருந்தாரு எம்கேஎஸ். இந்த பொய் மட்டும் இல்லங்க, பொது சொத்தை சேதம் பண்ணது, கூட்டத்துக்கு வந்தவங்களோட 100 பைக்க திருடிட்டு போனது, சேர உடைச்சது, மரத்து மேல ஏறினதுன்னு இந்த ஒரு கூட்டத்துல மட்டும் இந்த அணில் குஞ்சுங்க பண்ண காமெடி கூத்து ஏகப்பட்டது இருக்கு. பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. எல்லாத்துக்கும் மேல இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்த ரசிகர்களுக்கு தண்ணி கூட வைக்கல. அதனால அணில் குஞ்சுங்க எல்லாம் முதலமைச்சரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அவர் வச்ச தண்ணியை தான் குடிச்சிட்டு இருந்தானுங்க. அதுக்கும் மேல ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச கையோட கலைஞர் சமாதிக்கு போய் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஆக மொத்தம் இந்த கூட்டத்துல ஒருத்தனுக்கும் அரசியல் அறிவே கிடையாது. இந்த கூட்டம் எல்லாம் நடிகர் விஜய பார்க்க வந்த ஒரு ரசிகர் கூட்டம் மட்டும்தானே தவிர இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. அப்ப உங்க கௌரவம் எல்லாம் இப்படித்தானா? இது வந்து இயல்பான ஒரு விஷயம். அதற்கு எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்க? இயல்பான சென்ஸ் லாக்அப் டெத்ங்கிற விஷயம் காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அது எந்த ஆட்சியா இருந்தாலும் யார் முதல்வரா இருந்தாலும் நாளைக்கு நீங்க விரும்புற விஜய் அவர்கள் முதல்வரா இருந்தாலும் இன்னொரு இன்டர்வியூ இதை கேட்டேன், என்னப்பா நீங்க எல்லாரும் இன்னொரு இன்டர்வியூ இதை கேட்டேன், என்னப்பா நீங்க எல்லாரும் ஏன்டா அட்டபூச்சி வாயா, இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவணன் பார்த்திய வெறுப்பேத்தி கதிகலங்க வச்சிடுவார். அறநிலையத்துறை சார்ந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். அதற்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் தலைவர்களும் அதற்கு பதில் சொல்ல அவரே 2வது நாள் பதில் சொல்லிட்டாரு. நான் சொன்ன மீனிங் வேற, இந்த மீடியால இவங்க வந்து இதை வேற மாதிரி இது பண்ணிட்டாங்கன்னா அவரே பதில் சொல்லிட்டாரு. அதனால அவர் சொன்ன மீனிங் உடைய அர்த்தம் என்பதற்கு அவர் தான் பேச்சை ஏத்துக்கிறீங்க. நீங்க அவர் பேச்சு அவரே ஏத்துக்கலைங்க. 2வது நாள் கான்ட்ராடிக்ட் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறமேட்டு அவளை நம்ம என்ன சொல்ல முடியாது, முடிஞ்சு போச்சு அவ்வளவு. சோர்தம் திங்கிறியல இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன் அறநிலையத்திலிருந்து நிதி எடுத்து அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்படும். நான் சொன்னேன் கல்லூரி என்பது அவசியம், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா அறநிலையத்திலிருந்து நிதி எடுத்து கல்லூரி அமைச்சா மாணவர்களுக்கு தேவையான வசதி முழுவதும் கிடைக்கும். அதுக்கு கல்விக்காக ஊக்கு வச்சு 2 நாளா விவாதம் நடக்குது. அரசியல் எதிரி திமுகன்னு சொல்றீங்க. அதிமுகவுக்கு திமுக என்ன வித்தியாசம் இருக்குன்னு புரியல. அதனால இன்னும் தெளிவாப்படுத்தி நீங்க வந்து இவங்களே எதிரின்னு சொல்லிட்டீங்கன்னா கூட்டணி போக மாட்டாங்க. சின்ன சேஞ்ச் தான் அந்த கேள்வியில. எங்களுக்கு திமுகவுக்கும் பிஜேபிக்கும் என்ன வித்தியாசம்னே தெரியல. ஒரே மாதிரி ஓரியன்டேஷன்ல இருக்காங்க, அதுதான் பதில். நீங்க அதிமுகவும் பிஜேபி ஒரே மாதிரி இல்ல. அதிமுகவும் பிஜேபியும் ஒரே அணியில இருந்தாலும் திமுகவும் பிஜேபியும் ஒரே அணியில இல்லனாலும் திமுகவும் பிஜேபியும் ஒரே மாதிரி இல்ல. அதிமுகவும் பிஜேபியும் ஒரே அணியில இருந்தாலும் திமுகவும் பிஜேபியும் ஒரே அணியில இல்லனாலும் திமுகவும் பிஜேபியும் ஒரே மாதிரி இருக்கு. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டீங்க. பிஜேபியும் திமுகவும் ஒண்ணு. அதிமுக ஒரே அணியில இருக்கே, அந்த அதிமுகவை ஏன் உங்க அரசியல் எதிரியா வைக்கல? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன். அதுக்கு நீங்க கேட்ட கேள்விக்கான பதில், பிஜேபியும் அதிமுகவும் எலக்டோரல் பார்ட்னர்ஸ், தேர்தலுக்கான கூட்டணி. பிஜேபியும் திமுகவும் பொலிட்டிக்கல் பார்ட்னர்ஸ், அரசியல் ரீதியான கூட்டணி. யார் யாவரு எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு.
ஓல்டுமே ஒரு கிறுக்கு கூதிங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது, சரியான மலுமட்ட தாய். இந்த கிரிஞ்சுனாலே என்னன்னு தெரியாது அவனுக்கு, கிரிஞ்சுன்னு என்னன்னே தெரியாம கிரிஞ்சு பண்ணிட்டு இருப்பான். அரசியல் எதிரின் திமுக மட்டும் வச்சுட்டு அதிமுக பத்தி சொல்லாம இருக்கிறீங்களே, அப்ப அதிமுக திமுக நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு பிரதர். அதான் என்னன்னு கேக்குறேன். அதிமுகல ஒரு சாதாரண தொண்டர் அங்க மேல தலைவர் பதவிக்கு வந்திருக்கு. உதயநிதி ஸ்டாலின் யாரு? தம்பி போதும்பா, உனக்கு புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். அதிமுகல இந்த மண் சார்ந்து நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள்ல அவங்க கூட்டணியில் இருந்தாலும் சில விஷயங்களை எதிர்க்கிறாங்க. கூட்டணியில் இல்லாத திமுக மறைமுகமா ஆதரிக்குது. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். அவங்க கூட்டணியில் இருந்தாலும் சில விஷயங்களை எதிர்க்கிறாங்க. ராமாதான் ஏன் ஐயா விட்டு விட்டீர்கள்? நான் எங்கடா விட்டேன், இனிமேல் தான் விட போறேன். நாடாளுமன்றத்தில் பல்வேறு மசோதாக்கள் வந்தபோது எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் கூட உறவின் அடிப்படையிலே எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் ஆதரவு தெரிவித்து சொல்லியிருக்கிறார்கள். அன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லோக்சபாவிலும் சரி ராஜ்யசபாவிலும் சரி ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அன்று அந்த மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருந்திருக்கிறது என்பதை அந்த ஆட்சியாளர்களுக்கும் திரு எச் ராஜாவுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.